கன்றுக்குட்டிக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த கன்றுக்குட்டி இவ்வளவு சோகமாக படுத்திருக்கு? இதுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? முதல்ல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கால்நடை வச்சுக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த கன்றுக்குட்டி பிறந்து 10 நாள் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே கழிச்சல் வந்திருக்கு. தொடர் கழிச்சலாக இருக்கிறதுனால மாடு வளர்க்குறவங்க அருகில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. கழிச்சல் அப்பயும் நிற்கலை. என்ன ஆகிருக்கு அப்படின்னா, கழிச்சல் ரத்தம் கலந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் கன்றுக்குட்டி படுத்துக்கிட்டு எந்திரிக்கல. அதுக்கப்புறம் நமக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு அந்த கன்றுக்குட்டியை பரிசோதனை பண்ணிவிட்டு கழிச்சல் நிற்கிறதுக்கான மருத்துவ சிகிச்சைக்கெல்லாம் கொடுத்தோம். பொதுவாகவே கன்றுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த கன்றுக்குட்டிகளுக்கு மாடிலிருந்து வரக்கூடிய சீம்பாலோ அல்லது பாலோ கொடுக்கும்போது தான் அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வளரும். நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கன்றுக்குட்டியில் மண் தரையிலையோ அல்லது ஈரமான தரையிலையோ கட்டும்போது அந்த தொப்புள் வழியாக நோய் தொற்றுக்கள் போவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கன்றுக்குட்டிகள் மண் தரையில் கட்டும்போது மண்ணை நக்கும்போது அல்லது சாப்பிடும்போது கழிச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கன்றுக்குட்டிகளுக்கு தாயிடம் பால் கொடுக்கும்போது அந்த காம்புகளில் கழுவிட்டு பால் கொடுக்கணும். நிறைய பேர் அப்படியே விடும்போது அந்த காம்புகளில் இருக்கிற நோய் கிருமிகள், அதாவது சாணியோ அல்லது மண்ணிலிருந்து வரக்கூடிய கிருமிகளோ அந்த பால் குடிக்கும்போது அது வழியாகவும் போயிட்டு இந்த மாதிரி கழிச்சுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கன்றுக்குட்டிகளை நம்ம சுத்தமான இடத்துல கட்டி பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி காம்புகளையும் கழுவி கொடுக்கும்போது இந்த மாதிரியான கழிச்சுகள் போன்ற நோய்கள் வராமல் கன்றுக்குட்டிகளை நம்ம ஆரோக்கியமாக பராமரிக்க முடியும்.